தேவ சமூகத்தில் நிற்கிற நான் என்று சொன்னார். தேவனுக்கு முன்னதாக நிற்கிற மனிதனின் வார்த்தை தேவன் கனம் பண்ணுவார்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு நேரடியாய் கடந்து வருகிறது. இன்னொரு மனிதன் வந்து சொல்லவில்லை. தாவீதுக்கு நாத்தான் வந்து சொன்னார். இன்றைக்கு எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கனாய் இருந்த எலியாவுக்கு நேரடியாய் வருகிறது. எலியா எப்படிப்பட்ட மனிதன் என்று நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். உன் மாவினால் வல்லமை உள்ள வார்த்தையினால் வானத்து மேலே அடைத்தவன், வல்லமையுள்ள வார்த்தையினால் வானத்தை திறந்தவன். ஜெபிக்கின்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டு. ஜெபிக்கிற வாழ்க்கையிலே அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தானாக வரும். நீங்களும் நானும் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரட்டும். ஆம், எனக்கு அருமையானவங்களே, ஜெபிக்கும் போதே நீ இப்படி ஜெபம் பண்ணுங்க. வேதம் வாசிக்கும் போது இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசணும். அவர் கர்த்தர் எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியான் மூலமாக எழுதி கொடுத்த வார்த்தை என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள்.